நம்ம புதுசாக ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியாது அப்படின்னா நம்ம கூகுள் மேப்பில் அந்த இடத்தோட லொக்கேஷனை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஆன் பண்ணி விட்டுட்டு போவோம். அது நம்ம போகும்போதெல்லாம் ரைட்டில் திரும்ப லெஃப்ட்டில் திரும்ப இவ்வளோ தூரத்தில் யூட்டர்ன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை வந்து கைட் பண்ணிகிட்டே வரும். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம என்ன செய்யணும்னு தெரியாதப்போ, அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு தெரியாதப்போ ஏசப்பாவோட பாதத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது ஏசப்பா நம்மளை அழகாக வழி நடத்துவார். வேதத்தில் பாருங்கள், ஏசாயா 30:21 போட்டிருக்கு, நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்கள் இப்போ வர நாட்களில் நீங்கள் ஏசப்பாவோட எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஏசப்பா பேசுகிறது கிளியராக கேட்கும். நான் ஏசப்பாவை தேடவே மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் ஏசப்பா பேசுகிறது கேட்கணும் அப்படின்னா கஷ்டம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏசப்பாவை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சு அவரோட எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆக முடியுமோ க்ளோஸ் ஆகுங்க. அவர் அழகாக உங்கள் காது பட அடுத்து நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாமல் தேவனை மட்டும் நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை அழகாக வழி நடத்துவார். அதனால் கர்த்தரை மற்றும் பற்றி கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு நடங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். When we are going to a new place where we haven't been before, we will not know which way to go or which route to follow. So what we will do is, we will enter the address in the Google Map and the Google Map will guide us to the location we are going. It will guide us by saying turn right, turn left, take a U-turn, etc. Likewise, in our life, when we don't know what to do and when we ask God, He will guide us. Look what the Bible says in Isaiah chapter 30 verse 21. Your own ears will hear Him. Right behind you, a voice will say, this is the way you should go, whether to the right or to the left. Yes, when your relationship with our God is good, if you're spending more time in His presence, you will be able to hear His voice. It will be very clear and audible. And He will guide you and He will let you know the directions that you have to follow. But if you're not spending your time with our God, you will not be able to hear His voice. So be careful, because when you don't spend more time with our God and when you spend more time with the worldly things, you will not know where the voice is coming from. So if you spend more time with our God, you will be able to understand and recognize the voice of the Lord. So whatever situation you are in, don't look at the situation, instead look unto our Lord, sit in His presence, listen to His voice and walk by His will and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.